Everyone present here. I take this opportunity to welcome you all on this wonderful day and extend my heartfelt wishes and greetings on this special occasion, 78th Independence Day. At the outset, today we shall initially remember our forefathers, ancestors, the freedom fighters, the real heroes who fought for independence and sacrificed their lives, and that's why we're able to enjoy freedom today. India is a land of diversity where people with different religion, different culture, different caste live in harmony and peace. We have attained independence. Independence is just not a freedom that we have attained. It's a freedom of speech, freedom of faith, freedom to live with dignity. Today, we shall all take a pledge. Teachers, faculty, my team, core team, shall take a pledge to build, to develop the students with brotherhood, with the values, good ethics, discipline, manners, behavior, whatnot, all to make them a good citizen. May Allah bless our country with continuous peace and prosperity. Thank you. நிறைய பெற்றோர்கள் வந்திருக்கிறீங்க. ஸோ நான் கொஞ்சம் தமிழ்லேயும் பேச விரும்புகிறேன். நம்ம கல்விக்குழு நம்ம ஸ்கூல் நடத்திட்டு வந்திருந்தாங்க. அப்போ 2024 ஜான்வரியிலேருந்து நம்ம 4 பேர் கொண்ட குழு அமைச்சு நம்ம அந்த ஸ்கூலை நிர்வகிச்சுட்டு போகிறோம். இப்போ நிறைய மாற்றங்கள் பண்ணியிருக்கோம் அந்த ஸ்கூலில். முதலாவதாக எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயம்தான், இந்த புது பில்டிங் வந்திருக்கு, அதில் பெரிய கிளாஸஸ் எல்லாம் நடக்குது. அதுக்கப்புறம் நம்ம ஒரு கிரைசாஸ் சிலபஸ் அப்படின்னு சொல்லி புதிய சிலபஸ் வந்து எல்கேஜிலேருந்து இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருக்கோம். இந்த சிலபஸில் என்ன ஒரு பெரிய ஒரு முக்கியத்துவம்னா, நம்ம பிள்ளைகளை வந்து சிந்திக்கக்கூடிய திறமையானவர்களாக ஆக்கக்கூடிய ஒரு சிலபஸ் நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். இது வந்து பெரிய காஸ்ட்லியான ஸ்கூலில் கொண்டு வரக்கூடிய சிலபஸ். அந்த சிலபஸ் நம்ம பிள்ளைகள் வந்து திறமையாக வளர்க்கணும் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக கொண்டு வந்திருக்கிறோம். அந்த சிலபஸில் வந்து ரொம்ப அவசியமான வந்து பிளே ஸ்கூல், நிறைய விளையாட்டு சாதனங்கள் தேவைங்கிறதுக்காக நிறைய விளையாட்டு சாதனங்கள் நம்ம வாங்கி அது நிறைய விளையாட்டு சாதனங்கள் புதுப்பிச்சிருக்கிறோம். குழந்தைகள் இந்த வளரக்கூடிய வயசுல தான் விளையாடுவாங்க, அதோட சேர்ந்து படிக்கணுங்கிற எண்ணத்தில் நம்ம அதெல்லாம் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இந்த சேஃப்டிக்காக ஃபுல்லாக சிசிடிவி கேமரா வச்சுருக்கிறோம். இது வளாகம் சுத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக நிறைய முயற்சி எடுத்திருக்கிறோம். குடிநீர் வசதி பண்ணியிருக்கிறோம். அப்புறம் நிறைய கம்ப்யூட்டர்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். இது போக நம்ம அரபிக் சிலபஸ் கொண்டு வரது இருக்கிறோம். அது கூட இன்னும் ஒரு முக்கியமானது வந்து சுபேர் சொன்ன மாதிரி நம்ம மிஸ் ஜெயமுறை அவங்க வந்து நல்ல இங்கிலீஷ் டீச்சர், தனியாக ஒரு இங்கிலீஷ் டீச்சர் கொண்டு வந்திருக்கோம். முதல் கட்டமாக நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஃபேக்கல்ட்டியை வந்து நம்ம ஸ்ட்ரென்தன் பண்ணியிருக்கோம். போன வருஷத்துக்கும் இந்த வருஷத்துக்கு என்ன வித்தியாசம்னா, நம்ம இந்த டீச்சர்ஸ் எல்லாமே இப்போ இங்கிலீஷில் வந்து ஃபுல்லாக பேசக்கூடியவங்களா, அவங்க அது வந்து திறமையாக பாடம் நடத்தக்கூடிய டீச்சர்ஸை வந்து நம்ம டீமை ஸ்ட்ராங் பண்ணியிருக்கோம் முதல் கட்டமாக. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வருஷத்தில் நம்ம எல்லா குழந்தைங்களுமே அதே மாதிரி சரளமாக இங்கிலீஷ் பேசணும். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு நம்ம எல்லா வகையிலையும் நம்ம முயற்சி செய்யணும். இது ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இன்ஷா அல்லாஹ் இது போக உங்கள் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து எப்போமாவது உங்களுக்கு ஏதாவது பரிந்துரைகள், உங்கள் கருத்துக்கள் எப்போனாலே எங்களுக்கு தெரிவிக்கலாம். எல்லா டீம் எல்லாமே கோர் டீம் இருக்கிறோம். நம்ம சுபேராக்கா டீச்சர்ஸ் யார் இருந்தாலும் நீங்கள் தெரிவிக்கலாம். அதை அவங்க கொண்டு வந்து எங்களை சேர்த்தாங்கன்னா நாங்கள் இன்ஷா அல்லாஹ் பரிசீலனை பண்ணி நம்ம அதை வந்து நடைமுறைப்படுத்த இன்ஷா அல்லாஹ் எல்லா வகையிலையும் முயற்சி செய்வோம். நம்ம ஸ்கூல் வந்து இன்ஷா அல்லாஹ் ஒரு முன்னுதாரணமாக நம்ம நல்ல விஷயங்கள் எல்லாத்துலேயும் ஒரு முன்னுதாரணமாக நம்ம கொண்டு போகணுங்கிறது எங்களோட எண்ணம். இன்ஷா அல்லாஹ் அதுக்கு அல்லாஹ் வந்து எல்லா வகையிலையும் கிருபை செய்வோம் நாங்கள் என்று கூறி விடைபெறுகிறேன். Alaikum salam. Thank you very much.